ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு வைப் வித் விஜி குக்கிங் vlog. இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா சப்பாத்தி வித் சன்னா கிரேவி. சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இது அந்த சன்னா கிரேவி ஒரு பஞ்சாபி ஃப்ரெண்டு அவங்களோடதை சாப்பிட்டனால எனக்கு அதே மாதிரி ரெசிபி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு ஒரு தால் மஸ்டர்ட் சீட்ஸ் அதை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஒரு 2 ஆனியன்ஸ் நம்ம சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்னமன் ஸ்டிக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கணும். அப்போ ஒரு தக்காளி இப்போ இதில் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது கூட நம்ம கறி லீவ்ஸ் போடணும். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மேகி மசாலா 1 பேக்கெட், சன்னா மசாலா சோலே மசாலா இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போது கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, பாப்பி சீட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன், கசகசான்னு சொல்லுவோம்ல, அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அந்த கடலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபெனல் சீட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போட்டு எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடணும். நல்லா கொதிக்க விடணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். கொரியாண்டர் லீவ்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கணும். மீன்வைல் நம்ம ஒரு 2 கப்ஸ் வீட் எடுத்து அதில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். சால்ட் போட்டு சுட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றணும். டவ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 1/2 an hour நம்ம அப்படியே வச்சிடணும். அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போது இந்த சன்னா கிரேவி சூப்பராக இருக்குது. அந்த கரம் மசாலா பவுடருக்கு பதிலாக நம்ம சன்னா மசாலா பவுடர் போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாவை நம்ம ரவுண்டாக ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி நம்ம சுடும்போது பட்டர் போட்டு சுட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவு நம்ம உடம்பு நல்லா டைஜஸ்ட் பண்ணோம்னா இந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது அது டைஜஸ்ட் ஆயிரும். சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி திருப்பி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம்.
சப்பாத்தி கல்லை வந்து ரொம்ப சூடு பண்ணிட்டு ஹீட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தியை போடலாம். ஒன் சைட் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு திருப்பி வச்சு இன்னொரு சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் தான் ஆட் பண்ணணும் சப்பாத்திக்கு. சப்பாத்தி கல் எப்பயுமே சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா வேகும். பட்டர் போடணும். மறுபடியும் வந்து தேய்ச்சி வச்ச எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து 1 by 1 சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா அந்த பபுள்ஸ் வரும்போது அதை நம்ம திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நமக்கு 2 சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கல்லை வந்து லோவாக வச்சோம்னா சப்பாத்தி நல்லாவே வராது. நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சுத்தமாக நல்லா வரும். சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். நம்ம இதை வந்து சிம்பிளாக தான் தேய்ச்சிருக்கோம். டபுள் டைம் எல்லாம் வந்து மடித்து வச்சு தேய்க்கலை. இருந்தாலும் நல்லா ஃப்ளஃபியாக வருது. சூப்பரான ஒரு சன்னா கிரேவி ரெடியாக இருக்குது. சுட சுட சப்பாத்திக்கு இது சிம்பிளான ஒரு சன்னா கிரேவி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கு வைப் வித் விஜி குக்கிங் vlog கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் அந்த சன்னா கிரேவி. தேங்காயெல்லாம் போடல. ஸோ சூப்பரான ரெசிபிக்கு வைப் வித் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.